மீனராசி நேயர்களுக்கு இந்த துர்முகி வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அமோகமான வருடம் என்றுதான் சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியிலும் இருப்பதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமான வருடம் என்று சொல்லலாம். ராகு பகவானாலும் சனி பகவானாலும் அதிக அளவு தொந்தரவுகள் இல்லாத பொழுதும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் வருவதனால் மிகுந்த அமோகமான பலன்களை எதிர்கொள்ளலாம். புதிதாக வீடு வாங்குவது, சொத்து விவகாரங்களில் இவர்களுக்கு கை கொடுப்பது என்பது இந்த வருடத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை மாதம் வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். மறைமுக எதிரிகள் போன வருடம் இவர்களுக்கு இருந்ததனால் வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்களும் கடன் தொல்லைகளும் அதிகமாக இருந்தன. இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த நிலை மாறி இவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய நட்புகள் ஏற்படுத்தி இவர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான காலமாகவே இந்த துர்முகி வருடம் காத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த ராகு கேது பெயர்ச்சியினால் இவர்கள் கேது பகவானுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. கேது பகவான் இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த கேது பகவானால் குடும்பத்தில் சில குழப்பங்களும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் சில மன கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும். ஆகவே மீன ராசி நேயர்கள் இந்த துர்முகி வருடத்தில் சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதத்திற்குள் கேத்து பகவானுக்கு கீழ்பெரும் பள்ளம் சென்று இவர்கள் பரிகாரம் செய்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி மன ஒற்றுமை ஏற்படுவதற்கு வழி உண்டு. புதிதாக திருமணமான தம்பதிகளோ அல்லது ஏற்கனவே திருமணமான தம்பதிகளோ இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். துர்முகி வருடத்தில் சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதத்திற்குள் படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் பெருகிடவும், ஏற்கனவே வெளிநாட்டிற்கு சென்று மேல் படிப்புக்காக சென்ற குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்காக ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இவர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இந்த குரு பெயர்ச்சியானது ஜூலை மாதத்திற்கு மேல் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கி கொடுக்கும். புதிதாக இவர்கள் வியாபாரத்தில் உத்திகள் கையாளுவதும் புதிய நண்பர்கள் இவர்களுக்கு ஏற்பட்டு வியாபாரத்தில் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கி கொடுக்கும். கலைஞர்களுக்கும் மற்றும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே இந்த துர்முகி வருடமானது பல வாய்ப்புகளை இவர்களுக்கு கொடுக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் மீன ராசினியர்களுக்கு இந்த துர்முகி வருடமானது ஒரு புது யுகமாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகளும் புதிய நண்பர்களும் இவர்களுக்கு ஏற்படுத்தி இவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாகவே இந்த வருடம் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வணங்கி வந்தால் இவர்களுக்கு பொருளாதாரம் மென்மேலும் சேரும். இந்த துர்முகி வருடமானது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல் படிப்புக்காக சென்றவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்கள் படிப்பில் ஆர்வம் குறைந்த போதிலும் சுக்கிர பகவானுக்கு பெற்றோர்கள் அர்ச்சனை செய்து வருவது நல்லது. தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாத இவர்களுக்கு குழந்தைகளுக்கு மன உளைச்சலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தைகள் படிப்பில் ஆர்வமும் தேவையில்லாத மன உளைச்சல்களிலிருந்து வெளிவரலாம். பொதுவாக மீனராசி நேயர்களுக்கு இந்த துர்முக வருடமானது ஒரு புதிய பாதையை வழிவகுத்து கொடுக்கும் என்றே சொல்லலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல பதவி உயர்வு கிடைத்து அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இவர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றத்தையும் அமைத்து கொடுக்கும். துர்முகி வருடம் மீன ராசிக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசி 12 ராசிகளுக்குமே ஒரு நல்ல சிறந்த வருடமாகவே அமைத்து கொடுக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மீனராசி நேயர்களுக்கு எந்தவித கவலையும் இன்றி இந்த துர்முகி வருடம் என்பது மிகுந்த சந்தோஷமான வருடம் என்றே சொல்லலாம். வாரம் உங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.